இவன் அப்போ தான் இறங்கியிருக்கான் ஆட்டோலேருந்து. ட்ரெயின் கிளம்ப போகிறது. இவன் அப்போ இன்னும் வேகமாக போகிறான். பட்டுன்னு கீழே விழுந்துட்டான் போகிற வேகத்தில். இன்னும் வேகமாக போயிட்டான். எழுந்தான் கிடுகிடுன்னு வேகமாக போனான். ட்ரெயினில் போயிட்டான். உள்ளுக்குள்ள ஏறிட்டான். சீட்டில் உட்காந்துட்டான். அப்பா அப்படின்னு நிம்மதியாச்சு. அப்போ எதிர்க்க இருக்கிறவரை பார்த்துட்டே இருக்கார். என்ன சார் காலில் ரத்தம் அப்படின்னார். என்னே பார்த்தான். ரத்தமா எங்கே அப்படின்னு பார்த்தா காலில் ரத்தம் வந்தது. காலில் ரத்தம் எங்கே வந்தது அப்படின்னா, ஓஹோ அங்கே கீழே விழுந்தோமே அந்த இடத்துல காலில் அடிபட்டுருக்கு போல இருக்கு. நாங்கள் கீழே விழுந்துட்டா அடிபட்டது அதான் தெரியுது. உங்கள் காலில் அடிபட்டு ரத்தம் வந்தது உங்களுக்கே தெரியலையா அப்படின்னு கேட்டா, எப்படி தெரியும்? என் லட்சியம் முழுக்க வேறு இடத்துல இருக்குது. ட்ரெயினை பிடிக்கிறங்கிற லட்சியம் இருக்கும்போது காலில் அடிபட்டு இருந்தால் கூட அது தெரியலையோ இல்லையோ. அந்த மாதிரி ஆத்மாவுக்கான லட்சியம்னு ஒன்று இருக்குது. அந்த லட்சியம் இருந்துருத்துனா அப்போ சுகதுக்கங்கள் எதுவுமே நம்ம பாதிக்காது அப்படின்னா, யதா நிலஹ ஸ்தா